அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கண்ணுக்கு அணிகலனாய் சமநோக்கு பார்வை தந்தாய், மண்ணுக்கு அணிகலனாய் மனசேவை நீயும் தந்தாய், காதுக்கு இனிய ஞானம் தந்தாய், ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய், காதுக்கு இனிய ஞானம் தந்தாய், ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய், நல் இனிமை தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. ஓம் சாந்தி. வானிடேட் 9/6/2020. मीठे बच्चे, सदा खुशी में रहो कि हमें कोई देहदारी नहीं पढ़ाते. இனிமையான குழந்தைகளே, நமக்கு எந்த தேகதாரிகளும் படிப்பை கற்றுத் தருவது இல்லை. சதா இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். अशरीरी बाप शरीर में प्रवेश कर काश हमें पढ़ाने आएगे. அசரீரி அப்பா சரீரத்தில் பிரவேசமாகி நமக்கு படிப்பை கற்றுத் தருவதற்காக வந்திருக்காங்க. கேள்வி: तुम बच्चों को ज्ञान का तीसरा नेत्र क्यों मिला है? குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் ஏன் கிடைச்சிருக்கு? பதில்: हमें ज्ञान का तीसरा नेत्र मिला है अपने शांति धाम और सुख धाम को देखने के लिए. நம்முடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை பார்ப்பதற்காக நமக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைச்சிருக்கு. इन आँखों से जो पुरानी दुनिया मित्र संबंधी आदि दिखाई देती है उनसे बुद्धि निकाल देनी है. இந்த கண்கள் மூலமாக பழைய உலகம், உற்றார் உறவினர்கள் எதையெல்லாம் பார்க்குறோமோ அதிலிருந்து புத்தியை நீக்கணும். वाम आए है खिचड़ी से निकाल फूल देवता बनाने, तो ऐसे बाप का फिर रिकॉर्ड भी रखना है. பாபா வந்திருக்கிறதே குப்பையிலிருந்து நீக்கி மலராக தேவதையாக மாற்றுவதற்காக வந்திருக்காங்க. அதனால் இது போல் அப்பாவிற்கு நாம் மரியாதையும் வைக்கணும். ஓம் சாந்தி. சிவ பகவான் வாச் பச்சோं பிரதி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம்
குழந்தைகளுக்காக. शिव भगवान को सच्चा बाबा तो जरूर करेंगे क्योंकि रचयिता है ना. சிவ பாபாவிற்கு அதாவது பகவானிற்கு உண்மையான அப்பா என்று அவசியம் சொல்லப்படுது. காரணம் படைப்பவராக இருக்காங்க இல்லையா. अभी तुम बच्चे की को जिनको भगवान पढ़ाते हैं भगवान भगवती बनाने के लिए. இப்போ நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கீங்க. பகவான் இந்த படிப்பை கற்றுக் கொடுத்து பகவான் பகவதியாக மாற்றுறாங்க. ये तो हर एक अच्छी रीति जानते कि ऐसा कोई स्टूडेंट होता नहीं जो अपनी टीचर को पढ़ाई को और उनकी रिजल्ट को ना जानता को. ஒவ்வொருவரும் இதை நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க. இதுபோல மாணவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. தன்னுடைய டீச்சர் படிப்பு அதனுடைய ரிசல்ட் என்ன அதை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. जिनको भगवान पढ़ाते हैं उनको कितनी खुशी होनी चाहिए. ये खुशी स्थायी क्यों नहीं रहती. யாருக்கு பகவான் படிப்பை கற்றுத்தராங்க அவங்களுக்கு எந்த அளவு குஷி இருக்கணும். ஆனால் நிலையான குஷி ஏன் இல்லை. तुम जानते हो हमको कोई देहधारी मनुष्य नहीं पढ़ाते हैं. நமக்கு எந்த தேகதாரி மனிதர்களும் படிப்பை கற்றுத்தரது இல்லை. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. अशरीरी बाप शरीर में प्रवेश कर काश तुम बच्चों को पढ़ाने आएगी. ये किसको भी मालूम नहीं कि भगवान आकर पढ़ाते हैं. அசரீரி அப்பா சரீரத்தில் பிரவேசமாகி குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பை கற்றுத்தருவதற்காக வந்திருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. பகவான் தான் இந்த படிப்பை கற்றுத்தராங்க. இது யாருக்கும் தெரியாது. तुम जानते हो हम भगवान के बच्चे के वह हमको पढ़ाते के वकी ज्ञान के सागर के. நாம் பகவானுடைய குழந்தைகளாக இருக்கும். அவர் நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. அவர்தான் ஞான கடலாக இருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. शिव बाबा के सम्मुख तुम बैठे हो. शिव பாபாவுக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. ஆத்மாயே और परमात्मा अभी की मिलती गई. ये भूलो मत. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா இப்போதான் சந்திக்கிறாங்க. இதை மறக்கக்கூடாது. परंतु மாயா ऐसी है जो बुला देती है. ஆனால் மாயை இது போல இருக்கு மறக்க வச்சிருது. नहीं तो ये नशा रहना चाहिए ना. भगवान हमको पढ़ाते हैं. அப்படி இல்லை பகவான் நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. இந்த போதை இருக்கணும் இல்லையா. उनको याद करते रहना चाहिए. परंतु एकांत तो ऐसे ऐसे के जो बिल्कुल की भूल जाती है. அவரை நினைவு செய்யணும் ஆனால் முற்றிலும் மறந்துடுறாங்க. இது போல இங்கே இருக்காங்க. குச்சி भी नहीं जानते. எதையும் தெரியாதவர்களாக இருக்காங்க. பகவான் खुद कहते हैं कि बहुत बच्चे ये भूल जाते हैं. नहीं तो वह खुशी रहनी चाहिए ना. பகவான் தன்னை தானாகவே வந்து சொல்கிறாங்க. நிறைய குழந்தைகள் இதை மறந்துடுறாங்க. அப்படி இல்லை அந்த மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா. हम भगवान के बच्चे के वह हमको पढ़ा रहे हैं. நாம் பகவானுடைய குழந்தைகளாக இருக்கும். அவர் நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. மாயா ऐसी प्रबल है जो बिल्कुल की बुला देती है. மாயை முற்றிலும் இது போல சக்தி வாய்ந்ததாக இருக்கு. முற்றிலும் மறக்க வச்சிருது.
इन आंखों से ये जो पुरानी दुनिया मित्र संबंधी आदि देखते को उनमें புத்தி चली जाती है. இந்த கண்கள் மூலமாக பழைய உலகம், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் பார்க்கும்போது புத்தியானது அந்த பக்கம் போயிருது. अभी तुम बच्चों को बाप तीसरा नेत्र देते है. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா மூன்றாவது கண் கொடுத்துருக்காங்க. तुम शांतिधाम सुखधाम को याद करो, ஏகை துக்குதாம் சீச்சி துனியா. நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யணும். இது துக்கம் நிறைந்த அசுத்தமான உலகமாக இருக்கு. தும் ஜான்தி கோ பாரத் ஸ்வர்கத்தா அபி நர்க்கை. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போ நரகமாக இருக்கு. இது உங்களுக்கு தெரியும். வாம் ஆக்கர் ஃபிர் फूल बनाते के. பாபா வந்துதான் மலர்களாக மாற்றுறாங்க. वहाँ तुमको 21 जन्म के लिए सुख मिलता है, इसके लिए कि तुम पढ़ रहे हो. அங்கே நீங்கள் 21 ஜென்மத்திற்கு சுகத்தை அடையிறீங்க. இதற்காக தான் நீங்கள் இந்த படிப்பையும் படிச்சிட்ருக்கீங்க. परंतु पूरा नहीं पढ़ने के कारण एकांकी धन दौलत आदि में की புத்தி லட்டக் படுத்தி गई. ஆனால் முழுமையாக படிப்பை படிக்காத காரணத்தினால செல்வங்கள் மீது புத்தியானது மாட்டியிருக்கு. உண்மை புத்தி நிகழ்த்தி நெகிகை. அதிலிருந்து புத்தியானது விடுபடுவது இல்லை. வாக்கே திகை சாந்திதாம் சுக்குதாம் தர புத்தி இருக்கும். பாபா சொல்கிறாங்க, சாந்தி தாமம் சுகதாமத்தின் பக்கம் புத்தியை வைக்கணும். परंतु बुद्धि गंदी दुनिया तरफ एकदम जैसी चटकी हुई गई, निकलती नहीं गई. ஆனால் புத்தியானது அசுத்தமான உலகத்தின் பக்கம் ஒரே எடியாக மாட்டியிருக்கு. அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. बल एकांग बैठे है तो भी पुरानी दुनिया से बुद्धि टूटती नहीं गई. ஒருவேளை இங்கு அமர்ந்திருந்தாலும் பழைய உலகத்திலிருந்து புத்தியானது விடுபடுவது இல்லை. अभी बाबा आया हुआ है गुल पवित्र बनाने के लिए. இப்போ பாபா வந்திருக்காங்க மலர்களை போல தூய்மை ஆக்குவதற்காக. तुम मुख्य पवित्रता के लिए ही कहते हो. बाबा हमको पवित्र बनाकर पवित्र दुनिया में ले जाते हैं. तो ऐसी बात का कितना रिकॉर्ड रखना चाहिए. நீங்கள் முக்கியமாக தூய்மைக்காக சொல்கிறீங்க. பாபா எங்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது போல் அப்பாவிற்கு எவ்வளோ மரியாதை வைக்கணும். ऐसे பாபா பர்தோ குர்பான் சாயே. இது போல் அப்பா மீது பலியாகணும். जो परंदाम से आकर तुम बच्चों को पढ़ा रहे हैं. பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளுக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. बच्चों पर कितनी मेहनत करते हैं. குழந்தைகளுக்காக எந்தளவு உழைப்பும் செய்கிறாங்க. एकदम किचड़ी से निकालते हैं. अभी तुम फूल बन रहे हो. ஒரே எடியாக குப்பையிலிருந்து வெளியே நீக்கிறாங்க. இப்போ நீங்கள் மலர்களாக ஆயிட்டிருக்கீங்க. जानते हो कल्प कल्प हम ऐसे फूल देवता बनते हैं. கல்ப கல்பமாக நாம் இது போல மலர்களாக தேவதையாக ஆகிறோம். मनुष्य से देवता किए करत ना लाकी वार. மனிதனிலிருந்து தேவதையாக ஒரு பகவானை தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது. அபி ஹம்கோ பாப் படா ரகே கை. இப்போ பாபா நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க.
ஹம் ஏகாங் மனுஷ்ய சே தேவதா பன்னே ஆயேகை. இங்கே நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கோம். ஏ அபி தும்கோ மாலும் படாகே பெகலி எ பத்தா நெகி தாக்கி ஹம் ஸ்வர்கவாசித்தி. இது இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னால் நாம தான் சொர்க்கவாசிகளாக இருந்தோம், இது தெரியாது. அபி பாப் நே பத்தாயாகே தும் ராஜ்ய கருத்தேத்தி ஃபிர் ராவணி ராஜ்ய லியாகை. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் ராஜ்யம் செஞ்சுட்டு இருந்தீங்க, திரும்ப ராவணன் ராஜ்யத்தை எடுத்துறான். तुमने बहुत सुख देके वे 84 जन्म लेते लेते सीढ़ी नीचे उतरते को. நீங்கள் தான் நிறைய சுகத்தையும் பார்த்துருக்கீங்க, திரும்ப 84 ஜென்மங்கள் எடுத்து எடுத்து ஏணிப்படியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டீங்க. ஏ கைகி சீச்சி துனியா கித்தனி மனுஷ்ய துக்கிகை. இந்த உலகமானது அசுத்தமான உலகமாக இருக்கு. மனிதர்கள் நிறைய துக்கம் நிறைந்தவர்களாக இருக்காங்க. கித்தனே தோ பூக்கு மறுத்தே ரேத்தேகை குச்சுபி சுக்கு நெகிகை. நிறைய பேர் பசியில் இறக்குறாங்க. எந்த விதமான சுகமும் இந்த உலகத்தில் இல்லை. வர் கித்தனா பி தன்வான் கே तो भी वह अल्पकाल का सुख कांग विष्टा समान के. எந்தளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் அவங்க கூட அற்ப காலத்திற்கான சுகம், காக்கையினுடைய எச்சிலுக்கு சமமான சுகத்தை அடையிறாங்க. இன்கோ கஹா ஜாத்தாகை விசை வைத்ராணி நதி. இதுக்கு தான் சொல்லப்படுது விஷக்கடலாக. சொர்க்கமே தோ தும்ப கூத்து சுக்கி கோங்கே. சொர்க்கத்தில் நீங்கள் நிறைய சுகம் நிறைந்தவர்களாக இருக்கீங்க. அபி தும் சான்வரேசி கோரே பன் ரெகேகோ. இப்போ நீங்கள் கருப்பான நிலையிலிருந்து வெண்மையானவர்களாக ஆகிறீங்க. अभी तुम समझते को हम की देवताती फिर पुनः जन्म लेते लेते वैश्यालय में आकर पड़ी गई. நாம் தான் தேவதைகளாக இருந்தோம், திரும்ப புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து வைசியாலயத்திற்கு வந்திருக்கோம். இப்போ இதை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. அபி ஃபிர் தும்கோ சிவாலயமே லே ஜாத்தேகை. இப்போ திரும்பவும் சிவாலயத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சி பாபா சொர்க்கி ஸ்தாபனா கர் ரகேகை. சி பாபா சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காங்க. तुमको पढ़ाई पढ़ा रहे के तो अच्छी रीति पढ़ना चाहिएना. உங்களுக்கு படிப்பை கற்றுத்தராங்க, அப்போ நன்றாக இந்த படிப்பை படிக்கணும் இல்லையா. படுக்கர் சக்கர புத்தி மே ரக்கர் தேவி குண் தாரன் கருணி சாகியே. படிப்பை படித்து புத்தியில் சக்கரத்தை நினைவில் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். तुम बच्चे को रूप बसंत तुम्हारे मुख से सदा ज्ञान रतन की निकली किचड़ा नெகி. குழந்தைகளாகிய நீங்கள் ஞான மலையை பொழியக்கூடியவர்களாக இருக்கீங்க. உங்களுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் வரணும், குப்பைகள் வரக்கூடாது. பாபி கேத்தேகை மை ரூப் बसंतக்கும் मैं परम आत्मा ज्ञान का सागर को पढ़ाई सोर्स ஆஃப் இன்கம் கொத்திகை. பாபா கூட சொல்கிறாங்க, நான் கூட ஞான மலையை பொழிவிப்பவராக இருக்கேன். நான் பரம் ஆத்மா ஞான கடலாக இருக்கேன். படிப்பு தான் வருமானத்திற்கு வழிகாட்டியாக இருக்கேன். पढ़कर जब बैरिस्टर டாக்டர் ஆதி பன்தீகை லாக்கோं கமாத்தீகை. உலகியலான படிப்பை படித்து பேரிஸ்டராக டாக்டராக ஆகும்போது லட்சக்கணக்காக வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. एक एक டாக்டர் மாஸ் में लाख रुपया கமாத்தேகை. ஒவ்வொரு டாக்டரும்
மாதத்திற்கு லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க. கானே கே பி ஃபுர்சத் நஹி ரேத்தி, சாப்பிடுவதற்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. தும் பி அபி பர் ரகே கோ, தும் கியா பன்தே கோ விஸ்வ கா மாலிக். நீங்கள் கூட இப்போ படிப்பை படிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் என்னவாக ஆகிறீங்க? முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீங்க. தோ இஸ் படாய் கா நஷா ஹோனா சாக்கியே. அதனால் இந்த படிப்பினுடைய போதை இருக்கணும். तुम बच्चों में बातचीत करने की कितनी ராயல்டி கோனி சாகியே. குழந்தைகளிடம் பேசுவதற்கான ராயல்டி, அதாவது பெருந்தன்மை நிறைய தேவை. தும் ராயல் பன்தே கோனா, நீங்கள் ராயலாக ஆகிறீங்க இல்லையா? ராஜாவும் கி சலன் தேக்கோ கைசே கூத்தேகை, பாபா தோ அனுபவி கைனா, ராஜாக்களுடைய நடத்தை பாருங்க எப்படி இருக்கு. பிரம்மா பாபா அனுபவியாக இருக்காங்க இல்லையா? ராஜாவும் கி நசரானா தேத்தேகை, கபி எய்சி காத்துமி லேங்கி நகி. ராஜாக்களுக்கு காணிக்கை தராங்க, ஒருபோதும் அவங்க கைகளால் வாங்கிறது கிடையாது. ஒரு வேளை வாங்குவதாக இருந்தால் செக்ரட்டரிக்கு சைகை காட்டுவாங்க, நீங்கள் போய் வாங்குங்க. பகூத் ராயல் குத்தேகை, மிகவும் ராயலாக இருப்பாங்க. புத்திமி எக்யால் ரேத்தாகை, इनसे लेते गए तो इनको वापस भी देना के नहीं तो लेंगे नहीं. புத்தியில் சிந்தனை இருக்கு, இவங்க கிட்ட வாங்கினா இவங்களுக்கு வாபஸ் திரும்பவும் தரணும், அப்படி இல்லைன்னா வாங்கக்கூடாது. कोई राजाएं प्रजा से बिल्कुल लेते नहीं, कोई तो बहुत लूटते गए. ராஜாவோं में भी फर्क होता है. ஒரு சில ராஜாக்கள் பிரஜைகளிடம் எதையும் வாங்க மாட்டாங்க, ஒரு சிலர் மிகவும் கொள்ளையடிக்கிறாங்க. ராஜாக்களில் கூட நிறைய வித்தியாசம் இருக்குது. அபி தும் சத்தியுகி டபுள் சித்தாஜ் ராஜாயும் பன்தேகோ. இப்போ நீங்கள் சத்தியுகத்தினுடைய டபுள் கிரீடம் அணிந்த ராஜாக்களாக ஆகிறீங்க. डबल ताज के लिए पवित्रता जरूर चाहिए. इस विकारी दुनिया को छोड़ना के. டபுள் கிரீடம் அணிந்தவர்களாக ஆவதற்காக அவசியம் தூய்மை தேவை. இந்த விகாரங்கள் நிறைந்த உலகத்தை விடணும். तुम बच्चों ने विकारों को छोड़ा के विकारी कोई आकर बैठ ना सके. குழந்தைகளாகிய நீங்கள் விகாரங்களை விட்டுட்டீங்க, விகாரம் நிறைந்தவர்கள் யாரும் வந்து அமர முடியாது. அகர் பிகர் பத்தாயே ஆக்கர் பைட் ஜாத்தே கேத்தோ அப்புனாகி நுக்சான் கருத்தேகை. ஒருவேளை சொல்லாமல் வந்து அமரும் பொழுது தன்னுடைய நஷ்டத்தை செய்கிறாங்க. கோயி சாலாக்கி கருத்தேகை கிஸ்கோ பத்தா தோடேக்கி படிகா. யாருக்கும் தெரிய போவதில்லை, சிலர் சமாளித்து விடுகின்றனர். பாம்பல் தேக்கே நா தேக்கே குத்திகி பாப் ஆத்மா பண்படுத்தேகே. பாபா பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் தனக்குத்தானே பாவாத்மாவாக ஆயிறாங்க. தும்பி பாப் ஆத்மா தே புருஷாரத்து சே புண்ணிய ஆத்மா பன்னாகை. நீங்கள் கூட பாவாத்மாக்களாக இருந்தீங்க, இப்போ முயற்சி செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகணும். தும் பச்சோங்கோ கித்தினி நாலேஜ் மிலிகை. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ ஞானம் கிடைச்சிருக்கு. ஈஸ் நாலேஜ் சே தும் கிருஷ்ணபுரிக்கே மாலிக் பன்தேகோ. பாப் கித்தனா ஸ்ருங்கார்த்தேகை. இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு எஜமானர்களாக ஆகிறீங்க. பாபா எவ்வளவு அலங்காரம் செய்கிறாங்க. ஊஞ்சு தே ஊஞ்சு பகவான் படாத்தே கேத்தோ கித்னா குசிமி பண்ணா சாகியே.
உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் படிப்பை கற்றுத்தராங்க. அப்போ எந்த அளவு குஷியோடு படிப்பை படிக்கணும். ऐसी पढ़ाई तो कोई सौभाग्यशाली पढ़ती गई और फिर सर्टिफिकेट भी लेना गई. இது போல படிப்பை ஒரு சிலர் சௌபாகியசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் படிக்கிறாங்க மற்றும் இதில் சர்டிஃபிகேட்டும் எடுக்கணும். பாபா கஹேங்கே தும் படுத்தே ககாங்கோ புத்தி பட்டக்தி ரேத்திகை. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் படிப்பை எங்கே படிக்கிறீங்க, உங்களுடைய புத்தியானது அலைஞ்சிட்ருக்கு. தோ கியா பனேங்கே, அப்போ நீங்கள் என்ன ஆக போகிறீங்க. லௌகிக் பாம்பி கேத்தேகே இஸ் காலத் மே தோ தும் நாபாஸ்கோ ஜாயேங்கே. லௌகிக்கமான அப்பா கூட சொல்லுவாங்க, இது போல நிலையில் நீ ஃபெயில் ஆகிருவ. கோயி தோ படுக்கர் லாக்கு கமாத்தீகை. ஒரு சிலர் படிப்பை படித்து லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறாங்க. கோயி தேக்கோ தோ தக்கே காத்தி ரகேங்கே. ஒரு சிலரை பார்க்கும் பொழுது நிறைய அடி ஏமாற்றம் அடையிறாங்க. தும்கோ ஃபாலோ கருணாகே மதர் ஃபாதர்கோ. நீங்கள் தாய் தந்தையை பின்பற்றி நடக்கணும். और जो ब्रदर्स अच्छी रीति पढ़ते पढ़ाते गए एक ही धंधा करते गए प्रदर्शनी में बहुतों को पढ़ाते गए ना. மற்றும் நிறைய சகோதரர்கள் நன்றாக இந்த படிப்பை கற்றுத்தராங்க. இதே தொழில் செய்கிறாங்க. கண்காட்சியில் நிறைய பேருக்கு கற்றுத்தரீங்க இல்லையா. आगे चल जितना दुख बढ़ता जाएगा उतना मनुष्यों को वैराग्य आएगा. फिर पढ़ने लग पड़ेंगे. இன்னும் போக போக அளவற்ற துக்கமானது ஏற்படும். அதில் மனிதர்களுக்கு வைராக்கியம் வரும் பொழுது திரும்ப இந்த படிப்பை படிப்பாங்க. துக்கமே பகவான் கோ பகூத் யாத் கரேங்கே. துக்கத்தில் பகவானை அதிகமாக நினைவு செய்வாங்க. துக்குமே மருணி சமை கே ராம் ஹாய் பகவான் கருத்தே ரேத்திகைனா. துக்கத்தில் இறக்கக்கூடிய சமயத்தில் ஹே ராம் ஹாய் பகவான்னு சொல்கிறாங்க இல்லையா. தும்கோ தோ குச்சிபி கருணா நகிகை. நீங்கள் எதையும் செய்ய வேண்டியது இல்லை. தும் தோ குஷிசே தயாரி கருத்தே கோனா. நீங்கள் மகிழ்ச்சியாக தயார் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா. ககாங் ஏ புராணா சரி சூட்டே தோ ஹம் அப்னே கர் ஜாயே. இந்த பழைய உடலை விட்டோம், நாம் நம்முடைய வீட்டிற்கு போக போகிறோம். ஃபிர் வகாங் சரீர் வி சுந்தர் மிலேகா. திரும்ப அங்கே சரீரம் கூட அழகானதாக கிடைக்கும். புருஷாரத் கர் படானி வாடி சேபி ஊஞ்சு ஜானா சாகியே. முயற்சி செய்து படிப்பை கற்றுத்தரக்கூடியவரை விட உயர்ந்த நிலைக்கு போகணும். ऐसे भी कई पढ़ाने वाली से पढ़ने वालों की अवस्था बहुत अच्छी रहती गई. படிப்பை கற்றுத்தரக்கூடியவர்களை விட படிக்கக்கூடியவர்களுடைய நிலை மிகவும் நன்றாக இருக்குது. இது போலையும் இருக்காங்க. பாப் தோ ஹர் ஏக் கோ ஜான்தே கைனா. பாபா ஒவ்வொருவரையும் தெரிஞ்சிருக்காங்க இல்லையா. तुम बच्चे भी जान सकते को अपने अंदर को देखना चाहिए. हमारी में कौन सी कमी கை. குழந்தைகளாகிய நீங்கள் கூட தெரிஞ்சுக்க முடியும். தனக்குள்ளே பார்க்கணும், நமக்குள்ள எந்த விதமான குறைகள் இருக்குது. மாயாக்கி விக்னோசி பார் ஜானாகை உஸ்மி ஃபன்ஸ்னா நெகிகை. மாயையினுடைய தடைகளை கடந்து போகணும், அதில் மாட்டக்கூடாது. जो कहते हैं माया तो बड़ी जबरदस्त है, हम कैसे चल सकेंगे. अगर ऐसा सोचा तो माया एकदम कच्चा खा लेगी. மாயை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கு. நாம் எப்படி நடக்க முடியும்.
இது போல யார் சொல்கிறாங்களோ இது போல ஒருவேளை நினைக்கும் பொழுது மாயை ஒரே அடியாக காயாகவே சாப்பிட்ரும். கஜுகோ கிராகனே காயா ஏ அபிக்கு வாத்துகைனா யானையை முதலை சாப்பிட்டதாக சொல்லப்படுது. இது இப்போ நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இல்லையா? अच्छे अच्छे बच्चों को माया रूपी ग्राह एकदम கப்பு கர் லேத்தாகை. நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை என்ற முதலை ஒரே அடியாக முழுங்கிறது. அப்னே கோ சுடானகி சக்திகை, தன்னை விடுபட வைக்க முடியல. குத்திபி சமஸ்தேகை ஹம் மாயா கி தப்பர்சி சூட்னி சாக்தேகை, பரந்து மாயா சூட்னி நெகி தேத்தி. தானும் நினைக்கிறாங்க மாயையினுடைய அடியிலிருந்து விரும்பணும், அடியிலேருந்து விடுபடணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் மாயை விடுபட வைக்கல. கேத்தேகே பாபா மாயாக்கோ போலோ ஐசி பக்கடி நெகி. குழந்தைகள் பாபா கிட்ட சொல்கிறாங்க, பாபா நீங்கள் மாயைக்கு சொல்லுங்கள் இது போல் பிடிக்கக்கூடாது. அரே ஏதோ யுத்துக்கா மைதான் கைனா. பாபா சொல்கிறாங்க இது யுத்த மைதானமாக இருக்கு இல்லையா? मैदान में ऐसी तोड़ेगी कहेंगे इनको कको हमको अंगुरी न लगावी. மைதானத்தில் யாரும் இது போல் சொல்ல மாட்டாங்க எங்களை அடிக்காதீங்கன்ட்டு. मैच में कहेंगे क्या हमको பால் நகி தேனா. மேட்ச்சில் எங்களுக்கு பால் தராதீங்கன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. जट कह देंगे युद्ध के मैदान में आइए को तो लड़ो तो மாயா கூப் பச்சாடேகி. உடனே சொல்வாங்க யுத்த மைதானத்திற்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. மாயை ஒரே அடியாக தொல்லையும் தருது. தும்பக்கூத்து ஊஞ்சு பது பாசக்திக்கோ, நீங்கள் மிகவும் உயர்ந்த பதவி அடைய முடியும். பகவான் படாத்தேகை கம் பாத்திகை கியா. பகவான் படிப்பை கற்றுத்தராங்க, இது குறைந்த விஷயமா என்ன? அபி துமாரி சடுத்தி கலா கோத்திகை நம்பர்வார் புருஷாரத் அனுசார். இப்போ உங்களுக்கு முன்னேற்ற கலை இருக்கு, நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரத்தில் இருக்கீங்க. हर एक बच्चों को शौक रखना है कि हम भविष्य जीवन हीरे जैसा बनाए विघ्नों को मिटाते जाना है. ஒவ்வொரு குழந்தையும் ஆர்வம் வைக்கணும், நாம் எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையை வைரத்திற்கு சமமாக மாற்றணும், தடைகளை அழிக்கணும். கைசேபி கர்கே பாப்சே வர்ஷா ஜரூர் லேனாகை. எப்படியாவது பாபாவிடம் அவசியம் ஆஸ்தி எடுக்கணும். நெகித்தோ கம் கல்ப கல்பாந்தர் ஃபெயில் கோ ஜாயேங்கே. அப்படி இல்லை கல்ப கல்பாந்தரத்திற்கு நாம் ஃபெயில் ஆயிடுவோம். சம்ஜோ கோயி சாகுகார் கா பச்சாகே பாப் உன்கோ படாயி மே अटक डालते हैं तो कहेगा हम ये लाख भी क्या करेंगे, हमको तो बेखत के वापसी विश्व की बादशाही लेने के. யாராவது செல்வந்தர் குழந்தையாக இருந்தாங்க, அப்பா அவங்கள படிப்பிலிருந்து தடுக்கிறாங்க, தடைகளை போடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் லட்சத்தை என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு எல்லையற்ற அப்பாயிட்டிருந்து முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தை எடுக்கணும். எல்லாக்கு கரோடுத்தும் சப் பசம் பஸ்மி பூத்துக்கோ ஜானி வாலாகை. இந்த லட்சம் கோடி எல்லாமே நெருப்பில் எரிஞ்சு போயிடும். किनकी दबी रहेगी धूल में किनकी जलाए आग सारी सृष्टि रूपी बம்போர்को आग लगने गई. யார் புதைத்து வைத்த பொருளானது யாரோ எடுக்கிறாங்க, ஒரு சிலருடையது நெருப்புல எரிஞ்சிரும். முழு உலகம் என்ற குவியலானது நெருப்பு பற்றி எரியும்.
ये सारी रावण के लंका के तुम सब सीतायेंको ராம் ஆயா குவாகை. இது முழு ராவணனுடைய லங்கையாக இருக்கு. நீங்கள் எல்லாருமே சீதைகளாக இருக்கீங்க. ராமர் வந்திருக்காங்க. சாரி தர்த்தி ஏக்கு டாப்புகை ஈ சமை கைக்கு ராவன் ராஜ்ய. முழு பூமியும் ஒரு தீவாக இருக்கு. இந்த சமயத்தில் ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கு. बाम आकर रावण राज्य को खलास कराई तुमको राम राज्य का मालिक बनाती गई. பாபா வந்து ராவண ராஜ்யத்தை அழிச்சிட்டு உங்களுக்கு ராம ராஜ்யத்தினுடைய எஜமானர்களாக மாற்றுறாங்க. तुमको तो अंदर में अता खुशी कोनी चाहिए. गाया हुआ के अतीन्द्रिय सुख पूछना को तो बच्चों से पूछो. நீங்கள் உள்ளுக்குள்ள அளவற்ற குசியில் இருக்கணும். பாடப்பட்டிருக்க அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணுன்னா குழந்தைகளிடம் கேளுங்க. தும் பிரதர்சனி மே அப்புனா சுக்கு பத்தாத்தே கோனா. நீங்கள் கண்காட்சியில் உங்களுடைய சுகத்தை சொல்கிறீங்க இல்லையா. हम भारत को स्वर्ग बना रहे हैं. நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றிட்டுருக்கோம். ஸ்ரீமத் பர் பாரத் கி சேவா கர் ரகே கை. ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு சேவை செஞ்சிட்ருக்கோம். जितना जितना श्रीमत पर चलेंगे उतना तुम श्रेष्ठ बनेंगे. எந்தளவு ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அந்த அளவு நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக ஆகலாம். तुमको मत देने वाले ढेर निकलेंगे इसलिए वह भी परखना के संभालना के. உங்களுக்கு வழிகளை தரக்கூடியவர்கள் கணக்கில்லாத பேர் வருவாங்க. அதனால் அதையும் நீங்கள் கண்டறியணும், பாதுகாப்பும் செய்யணும். ககாங் ககாங் மாயாபி குப்த பிரவேஷ் கோ ஜாத்தி கை. அங்கங்கே மாயை கூட குப்தமான முறையில் பிரவேசம் ஆகுது. तुम विश्व के मालिक बनते को अंदर में बहुत खुशी रहनी चाहिए. நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீங்க. உங்களுக்குள்ள அளவற்ற குசி இருக்கணும். तुम कहते को बाबा हम आपसे स्वर्ग का वर्षा लेने आएगे. நீங்கள் சொல்கிறீங்க பாபா நாங்கள் உங்ககிட்டருந்து சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை எடுப்பதற்காக வந்திருக்கோம். சத்திய நாராயண் கி கதா சுன்கர் கம் நர்சே நாராயண் நாரி சே லக்ஷ்மி பனேங்கி. சத்திய நாராயணருடைய கதையை கேட்டு நரன்லேருந்து நாராயணராக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவோம். तुम सब हाथ उठाते हो बाबा हम आपसे पूरा वर्षा लेकर के छोड़ेंगे. நீங்கள் எல்லாருமே கை தூக்குறீங்க. பாபா நாங்கள் உங்ககிட்டருந்து முழு ஆஸ்தியை எடுத்ததுக்கப்புறம்தான் விடுவோம். நகி தோ கம் கல்ப கல்ப கவா தேங்கே. அப்படி இல்லை நாம் கல்ப கல்பமாக இழந்துருவோம். कोई भी विघ्न को हम उड़ा देंगे इतनी बहादुरी चाहिए. எந்த விதமான தடைகள் வந்தாலும் அதை நீக்கணும், அந்த அளவு தைரியம் தேவை. तुमने इतनी बहादुरी की है ना. நீங்கள் இந்த அளவு தைரியத்தை காட்டுறீங்க இல்லையா. जिससे वर्षा मिलता के उनको तोड़ेगी छोड़ेंगे. யார் ஏற்றிருந்த ஆஸ்தி கிடைக்குதோ அவங்கள நீங்கள் விடுவீங்களா என்ன. कोई तो अच्छी रीति ठहर गए कोई फिर बागंती को गए. ஒரு சிலர் இதில் நல்ல முறையில் உறுதியாக நிலையாக இருக்காங்க. ஒரு சிலர் பாபாவுடைய கையை விட்டு வெளியே போயிட்டாங்க. அச்சே அச்சேக்கு மாயா காகையே. நல்ல நல்ல குழந்தைகளை மாயை சாப்பிட்ருக்கு. அஜ்கர்னே காக்கர் சாரா ஹப்பு கர்லியா. மாயை என்ற முதலை முழுங்கி சாப்பிட்டு விட்டது.
अब बाप कहते हैं कि आत्माएं बहुत प्यार से समझाते हैं. இப்போ பாபா சொல்கிறாங்க கே ஆத்மாக்களை மிகவும் அன்போடு புரிய வைக்கிறாங்க. மை பத்தி துனியா கோ ஆக்கர் பாவன் துனியா பனாத்தாகும். நான் தூய்மை இல்லாத உலகத்தில் வந்து தூய்மையான உலகமாக மாத்துறேன். अब பத்தி துனியா கா மௌத் சாம்னே கடாகை. இப்போ தூய்மை இல்லாத உலகத்தினுடைய மரணம் கண் முன்னால் இருக்கு. अब मैं तुमको ராஜாவோं का ராஜா பனாத்தாகும். இப்போ நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாத்துறேன். பத்தீத் ராஜாவோं का भी ராஜா. தூய்மை இல்லாத ராஜாக்களுக்கும் ராஜாவாக மாத்துறாங்க. सिंगल ताज वाली राजा डबल ताज वाली राजाओं को माता क्यों झुकाते गए. आधा कल्प बाद जब इनको की ये पवित्रता उड़ जाती गई. ஒரு கிரீடம் அணிந்த ராஜா டபுள் கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கு ஏன் தலை வணங்குறாங்க. பாதி கல்பத்துக்கு அப்புறம் எப்போ இவங்க தன்னுடைய தூய்மையை இழந்துடுறாங்க. அதாவது தூய்மையானது இவங்களை விட்டு போயிடுது. तो रावण राज्य में सब विकारी और पूजारी बन जाते गए. அதனால் ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே விகாரிகளாக மற்றும் பூஜாரிகளாக ஆயிடுறாங்க. तो अब बाप बच्चों को समझाते कि कोई गफलत नहीं करो भूल ना जाओ अच्छी रीति पढ़ो. இப்போ பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க எந்த விதமான பிழைகளும் செய்யக்கூடாது, எதையும் மறக்கக்கூடாது, நன்றாக படிப்பை படிக்கணும். ரோஜ் கிளாஸ் அட்டன் நகி கர் சக்தி கோத்தோபி பாபா சப் பிரபந்த் தே சக்திகை. தினமும் வகுப்பிற்கு வர முடியல, அதுக்கு கூட பாபா அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் தர முடியும். 7 रोज का कोर्स लो जो मुरली को सहज समझ सको. 7 நாள் கோர்ஸை எடுக்கும் பொழுது முரளியை நன்றாக புரிஞ்சுக்க முடியும். கொகாங் பி ஜாவோ சிரப் 2 அக்ஷர் யாது கரோ ஏகை மகா மந்திர. எங்கே போனாலும் 2 வார்த்தைகளை நினைவு செய்யணும். இது மகா மந்திரமாக இருக்கு. अपने को ஆத்மா சமஜ் பாப் கோ யாத் கரோ. தன்னை ஆத்மாவாக உணர்ந்து பாபாவை நினைவு செய்யணும். கோயி भी विक्रम व पाप करम देह अभिमान में आने से ही होता है. எந்த விதமான பாவ கர்மாவும் தேகம் என்ற அபிமானத்தில் வரக்கூடிய காரணத்தினால ஏற்படுது. विकर्मों से बचने के लिए बुद्धि की प्रीत एक बाप से लगाने की कोई देहदारी से नहीं. விக்கர்மத்திலிருந்து தப்புவதற்காக புத்தியை ஒரு பாபாவிடம் இணைக்கணும். அதாவது புத்தியினுடைய அன்பு ஒரு பாபாவிடம் மட்டும்தான் வைக்கணும். எந்த தேகதாரிகளிடமும் அன்பு வைக்கக்கூடாது. एक से बुद्धि का योग लगाना है. ஒருவரிடம் மட்டும்தான் புத்தியினுடைய தொடர்பை இணைக்கணும். अंत तक याद करना है तो फिर कोई विक्रम नहीं होगा. ये तो सड़ी हुई देख गई. கடைசி வரை நினைவு செய்யும் பொழுது எந்த விதமான விக்கர்மங்களும் ஏற்படாது. இது காஞ்சு போன தேகமாக இருக்கு. இன்கா அபிமான் சோடுதோ. இதனுடைய அபிமானத்தை விடணும். நாட்டக் பூரா ஹோத்தாகி अभी हमारी 84 जन्म पूरी हुई. ये पुरानी आत्मा पुरानी शरीर के நாடகம் முடிய போகுது. இப்போ நம்முடைய 84 ஜென்மங்களும் முடிய போகுது. இது பழைய ஆத்மாவாக பழைய சரீரமாக இருக்கு. अब तमो प्रधान से सतो प्रधान बनना के फिर शरीर भी सतो प्रधान मिल जाएगा.
இப்போ தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகணும். திரும்ப சரீரம் கூட சத்தோ பிரதானமாக கிடைக்கும். आत्मा को सतो प्रधान बनाना यही तात लगी रगे ஆத்மாவிற்கு சத்தோ பிரதானமாக மாற்றணும். இந்த ஆர்வம் நமக்குள் இருக்கணும். பாப் சிறப் कहते हैं मामी कम याद करो बस यही वो ना रखो. பாபா சொல்கிறாங்க, மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்கள். இந்த கவலை நமக்குள் இருக்கணும். तुम भी कहते को ना बाबा हम पास होकर दिखाएंगे. நீங்கள் கூட சொல்கிறீங்க இல்லையா, பாபா நாங்கள் பாஸ் ஆகி காட்டுவோம். क्लास में जानते गए सबकी स्कॉलरशिप तो नहीं मिलेगी फिर भी पुरुषार्थ तो बहुत करते गए ना. கிளாஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், ஸ்காலர்ஷிப் எல்லாருக்குமே கிடைக்காது. இருந்தாலும் அதற்காக நிறைய முயற்சி செய்கிறாங்க இல்லையா. தும்பி समझते हो हमको नर से नारायण बनने का पूरा पुरुषार्थ करना के कम क्यों करे. நீங்கள் கூட புரிஞ்சிருக்கீங்க, நாம் நரன்லேருந்து நாராயணர் ஆவதற்கான முழுமையான முயற்சி செய்யணும். குறைவாக ஏன் செய்யணும். கோயி பி பாத்துக்கு பருவாக நகி, எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. வாரியஸ் கபி பருவாக நகி கருத்தேகை, படை வீரர்கள் ஒருபோதும் கவலைப்படமாட்டாங்க. கோயி கேத்தேகை பாபா பகுத் தூஃபான் ஸ்வப்ன ஆதி ஆத்தேகை ஏதோ சப் கோகா. ஒரு சிலர் சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு நிறைய புயல் கனவுகள் வருது, இது எல்லாமே வரும். तुम एक बाप को याद करते रखो इन दुश्मन पर जीत पानी गई. நீங்கள் ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யணும், இந்த எதிரி மீது வெற்றி அடையணும். கோயி சமை ऐसे ऐसे स्वप्न आएंगे ना मन ना चित ऐसे ऐसे गुट के आएंगे ये सब माया है. இது போல சமயம் ஏதாவது வரும், இது போல் கனவுகளும் வரும். அதாவது மனசில் புத்தியில் இது போல் ஏமாற்றம் வரும். இது எல்லாமே மாயையாக இருக்குது. ஹம் மாயாக்கோ ஜீத் தேகை, நாம் மாயை மீது வெற்றி அடையிறோம். ஆதா கல்ப கேலியே துஷ்மன் சே ராஜ்ய லேத்தேகை ஹம்கோ கோயி பருவாக நகி. பாதி கல்பத்திற்கு மாயை எதிரிகிட்டிருந்து ராஜ்யத்தை எடுக்கிறோம். நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. பகாதுர் கபி சூன்சான் நகி கருத்தே, பலசாலிகள் ஒருபோதும் புலம்ப மாட்டார்கள். லடாயிமே குசி சே ஜாத்தேகை, யுத்த மைதானத்திற்கு சந்தோஷத்தோடு செல்வார்கள். तुम तो यकांग बड़े आराम से बाप से वर्षा लेते हो ये चीची सरी छोड़ना के. நீங்கள் இங்கே மிகவும் ஓய்வோடு பாபாயிட்டிருந்த ஆஸ்தி எடுக்கிறீங்க. இந்த அசுத்தமான உடலை விடணும். अब जाते हैं ஸ்வீட் சைலன்ஸ் கோம், இப்போ இனிமையான அமைதி நிறைந்த வீட்டிற்கு போகிறோம். बाप कहते हैं मैं आया हूँ तुमको ली चलनी. பாபா சொல்கிறாங்க, நான் வந்திருப்பதே உங்களை அழைத்து செல்வதற்காக. मुझे याद करो तो पावन बनेंगे. इम्प्योर आत्मा जाना सके ஏகை நயி பாத்தே. என்னை நினைவு செய்யும் பொழுது தூய்மையாக ஆகலாம். தூய்மை இல்லாத ஆத்மா போக முடியாது. இது புதிய விஷயங்களாக இருக்கு. அச்சா நல்லது. மீட்டி மீட்டி सिखलती बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள். மேலும் காலை வணக்கம்.
ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா கேலிய முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். विकर्मों बचने के लिए बुद्धि की प्रीत एक बाप से लगानी गई. इस सड़ी हुई देह का अभिमान छोड़ देना है. விக்கர்மங்களிலிருந்து தப்புவதற்காக புத்தியினுடைய அன்பை ஒரு பாபாவிடம் இணைக்கணும். இந்த காய்ந்து போன தேகத்தின் அபிமானத்தை விடணும். हम वॉरियर्स के इस स्मृति से माया रूपी दुश्मन पर विजय प्राप्त करने की उसकी परवाह नहीं करने की. நாம் படை வீரர்களாக இருக்கும். இந்த நினைவின் மூலமாக மாயை என்ற எதிரி மீது வெற்றி அடையணும். இதனுடைய கவலைப்படக்கூடாது. माया गुप्त रूप में बहुत प्रवेश करती है, इसलिए उसे परखना और संभालना है. மாயை குப்தமான ரூபத்தில் நிறைய பிரவேசம் ஆகுது. அதனால் அதை கண்டறியணும் மற்றும் பாதுகாப்பு செய்யணும். வரதானம். ज्ञान कलश धारण कर प्यासों की प्यास बुझाने वाली அமிர்த கலசதாரி பவ. ஞான கலசத்தை தாரணை செய்து தாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய அமிர்த கலசதாரி ஆகுங்கள். अभी मेजॉरिटी आत्माएं प्रकृति के अल्पकाल के साधनों से आत्मिक शांति प्राप्त करने के लिए बनी हुई अल्पज्ञ स्थानों से परमात्मा मिलन मनाने की ठेकेदारी से तक गए गए, निराश हो गए गए, समझते गए सत्य कुछ और गई, प्राप्ति के प्यासे गई. இப்பொழுது பெரும்பாலான ஆத்மாக்கள் இயற்கையின் அற்பகால சாதனங்களினால் ஆன்மீக அமைதியை பெறுவதற்காக அமைக்கப்பட்ட அல்பமான இடங்களால் பரமாத்ம சந்திப்பை நிகழ்த்துவதற்கான ஒப்பந்தம் செய்து தருபவர்கள் மூலமாக கலைத்து விட்டார்கள். நம்பிக்கை இழந்து விட்டார்கள். சத்தியம் வேறு ஏதோ இருக்கிறது என்று புரிந்துள்ளார்கள். ऐसी प्यासी आत्माओं को आत्मिक परिचय परमात्मा परिचय की यथार्थ बूंद भी तृप्त आत्मा बना देगी. इसलिए ज्ञान कलश धारण कर प्यासों की प्यास बुझाओ. अमृत कलश सदा साथ रहे. अमर बनो और अमर बनाओ. பிராப்திக்கான தாகம் கொண்டுள்ளார்கள். அப்பேற்பட்ட தாகம் கொண்ட ஆத்மாக்களுக்கு ஆத்மீக அறிமுகம் பரமாத்மாவின் அறிமுகம் பற்றிய ஒரு உண்மையான துளி கூட திருப்தி உடைய ஆத்மாவாக ஆக்கிவிடும். எனவே ஞான கலசத்தை தாரணை செய்து தாகமுடையவர்களின் தாகத்தை தணித்து விடுங்கள். அமிர்த கலசம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். அமரராக ஆகுங்கள் மற்றும் அமரராக ஆக்குங்கள். ஸ்லோகன். अडजस्ट होने की कला को लक्ष्य बना लो तो सहज संपूर्ण बन जाएंगे. அனுசரித்து செல்வதற்கான கலையை லட்சியமாக மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் சுலபமாக சம்பூர்ணம் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.